அனைவருக்கும் இனிய வணக்கம். மகாலட்சுமி வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் எனது தந்தையும், காலம் சென்ற எனது தந்தையும் ஜோதிட குரு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த ஜோதிட உலகில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு தற்போது அவருடைய புதல்வன் நான் பண்டிட் சுக்கிரன் செந்தில் மேற்கொண்டு அவரோட பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலதாமதமான திருமணத்துக்கு காரணங்கள் என்ன? அது 90ல் 1987, 89, 90, 91, 92 இந்த இடைப்பட்ட காலங்களில் 95 வரைக்குமே எடுத்துக்கலாம். பிறந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதில்லை. அப்படியே திருமணம் நடந்தாலும் இல்லற வாழ்க்கை சிறப்பதாக இல்லை. ஏன் இந்த திருமண வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் ஒரு சவாலாகவே இருக்குது. அப்போ திருமணம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ராசிக்கோ லக்னத்திற்கோ அந்த 7ஆம் பாவத்தை தான் சொல்லுவோம். லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவகம், ராசிக்கு 7ஆம் பாவகம், ராசியோட அதிபதி லக்னோட அதிபதி 7ஆம் பாவத்தையும் நம்ம பார்த்து பலன் சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்தையும் பார்ப்போம். 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடத்தையும், 5ங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை புத்திரஸ்தானத்தையும், அவங்களோட அந்தஸ்து, அவங்களோட ஆஸ்தி, சொத்து சுகங்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். 7ஆம் இடங்கிறது அவங்களுக்கு திருமணத்திற்கு வரக்கூடிய துணைவி, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் வரக்கூடிய இடம். எந்த இடத்துலேருந்து வருவாங்க, எந்த மாதிரி திசையிலேருந்து வருவாங்கலாம் கேள்வி கேட்பாங்க. அந்த 7ஆம் இடத்தை பற்றி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ 1, 5, 9 தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் இருப்பதில்லை. அதனால் அந்த 3 திரிகோணங்களும் நம்ம பார்த்து பலன் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ மாற்று ஜாதி, மாற்று மொழி இந்த மாதிரிலாம் நிறைய கலாச்சாரங்களுக்கு சீரழிவு உண்டு. கலாச்சாரத்துக்கு நிகழ்வு எதிர்மறையான சிந்தனைகள் உண்டு, நேரான சிந்தனைகள் உண்டு. இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட சிந்தனைகள்னால சிலருக்கு இன்னும் திருமணம் காலம் கடந்து திருமணம் ஏன் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ திருமண விஷயத்தை ஒன்று பார்க்கும்போது 2, 5, 7, 9, 11 பாவத்தையும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா தான் தசாபுத்தி அதோட இணைச்சி நம்ம பலன் சொல்லணும். அப்படி சொன்னோம்னா தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கா இல்லை பிரச்சனைகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 2/3/2026 கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, திதி சதுர்தசி திதி, நட்சத்திரம் மகம். இன்னைக்கு மாசி மகம், அருமையான நாள், ஒரு சூப்பரான நாள். இன்னைக்கு ஓடிட்டு இருக்க யோகம் சுகர்மம் கர்ணநாதன் வணிசை கர்ணத்தில் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓடிட்டு இருக்க ஓரை சந்திர ஓரை. இன்னைக்கு நாளுக்கும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ஓரைக்கும் தொடர்பு உண்டு. நாள் பார்த்தீங்கன்னா 2, இங்கே சந்திரன் ஓடிட்டு இருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கும் இந்த ஓரைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த திருமணத்தை பற்றி பேசும்போது நமக்கு நிறைய தொடர்புகள் கிடைக்கும். சந்திரன்கிறது மனசை குறிக்கக்கூடியது. மனசுனா ஒருத்தர் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா என் மனசில் இருக்கிறது நீ சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அப்படிங்கிற விதி பற்றி தான் சொல்லுவோம். பொதுவாக இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடியது காலபுருஷனுக்கு 5ல் சந்திரன் இருக்கார். 5 11 பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது உங்களோட சிந்தனை, நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவேனா, அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா, என்னோட வெற்றி அடையுமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு உயர்கல்வி கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இங்கே நேரில் வந்திருக்காங்க கேள்வியாகவும் இதை சார்ந்து தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு இவர் பிறந்த தேதி 1/10/1987 பிறந்திருக்காரு. பிறந்த கிழமை வியாழக்கிழமை. அப்போ குரு அன்னைக்கு இன்னைக்கு கோச்சார குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இங்கே இவரோட 7ஆம் பாகத்திலே இருக்கார். இவரோட ராசி தனுசு ராசி, சந்திரன் லக்னத்திலே இருக்காரு. இவரோட ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கோச்சாரத்துக்கு வரேன். அப்போ ராகு பகவான் இவரோட ஜனன காலத்தில் 4ஆம் இடத்துல, குரு பகவான் 5ஆம் இடத்துல, 10ல் 7, 8, 9, 10ல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கேது, புதன் துலாத்தில், சனி மாந்தியுடன் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கார். இவரோட திதி சூன்யம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நாமயோகம் பார்த்தீங்கன்னா அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்திருக்காரு. சந்திரன் யோகியாவும் புதன் அவயோகியாவும் வராரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்ல நவமி திதியில் பிறந்திருக்காரு. பாலவா கரணத்தில் பிறந்திருக்காரு. ராசி தனுசு ராசி, தனுசு லக்னம், பூராட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. பொதுவாகவே இந்த ஜாதகருக்கு மேலோட்டமாக சொல்லணும்னா நாளை பற்றி சொல்லும் போது வியாழக்கிழமை பிறந்திருக்காரு. வியாழக்கிழமை பிறந்தனால பார்த்தீங்கன்னா குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. தந்தை நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்துல இருந்திருப்பாரு. இல்லைன்னா அவங்க தாத்தா ஒரு நல்ல கௌரவமான இடத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக பாரம்பரியமான ஒரு குடும்பம்னு சொல்லலாம் இந்த குருவை வச்சு சொல்லும்போது. ஆனால் ஏன்னா ஒரு ராசிக்கு 5ல் குரு இருக்கார். லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ இவரோட தாத்தா செல்வாக்கான இருந்தார். எங்கள் தாத்தா ஊரில் புகழ் பெற்றவர், அந்தஸ்தானவர் அப்படின்னு சொன்னாப்ப திரிகோணங்களை பொறுத்த வரைக்கும்
159 பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டார். அப்போ அப்பாவும் இடம் மாறி நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஜாதகரும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இடம் மாறி போனார்னா இன்னும் சிறப்பாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வரலாம். அப்போ இவருக்கு கேள்வியே என்ன கேட்குறாங்க, திருமணம் இந்த ஜாதகருக்கு ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தான் கேள்வி முன்னாடியே சொன்னேன். இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இந்த ஜாதக ரீதியாக இன்னைக்கு கோச்சார புதன் ராகு கூட பயணம் சார் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இங்கே ராகுவோட இருக்கார். நேரம் வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க கொடுத்த தேதிக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இந்த ஜாதகருக்கு. அப்போ இந்த புதன் ஆகப்பட்டவர் ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால 7க்குடையவன் அந்த அவரோட லக்னத்திற்கு பார்க்கும்போது அது 9ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட கோச்சார் ராகுல அப்படி இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆகலை. ஏன்னா ராகு அப்படிங்கும்போது தடையை கொடுக்குறவர், பிரச்சனை கொடுக்குறவர்னு சொல்லிடலாம். அப்போ திருமணம் ஆகலை. ஓகே, அப்போ திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டோம்னா எப்போ திருமணம் நடக்கணும் அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா. இவருக்கு ஓடி இருக்க தசா புத்தி பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ராகு எங்க இருக்காரு, இவருக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, சுகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு. சுக்கிரன் எங்க இருக்காரு, ராகுக்கு வீடு தசாநாதனுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஆகியிருக்காரு, இதை கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா புதனே 7ஆம் அதிபதி ஆகி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த புதனும் இவருக்கு ராகு சாரத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ராகு சாரத்துல ஒரு 7ஆம் அதிபதி ராகு சாரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது திருமணம் தாமதம். அப்ப எது இதெல்லாம் 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது தாமதம் திருமணம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் ரெண்டா பிரிப்போம் இல்லையா. அது சுப கிரகங்கள் வந்து குரு சுக்கிரன் எல்லாமே சுபர்னு சொல்லுவோம். அப்போ பாவங்கள்னு சொல்லும்போது சனி கூட தொடர்புலையோ சனியோட நட்சத்திரங்களையோ ராகு கேதுவோட நட்சத்திரங்களையோ இந்த மாதிரி தொடர்பு பாவ கிரகங்கள் செவ்வாயோட நட்சத்திரங்களையோ தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பா தாமத திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த புதன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், பரிவர்த்தனை ஆகியிருக்கு, ஆனால் கல்யாணம் உண்டு. எப்போ நடக்குங்கிறதா இந்த இடத்துல கேள்வி. அப்போ இவருக்கு நடக்கிற தசை ராகு திசை சுக்கிர புத்தி. இப்போ திருமணம் நடக்குமானா திருமணம் நடக்காது. அப்போ இந்த லக்னத்திற்கு 9 கூடையவன் 1-5-9 கூடையவன் தசாபுத்தி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்கும். அப்போ இந்த குரு கோச்சார குரு எங்கே இருக்காரு, வீடு கொடுத்தவனுக்கு 7ஆம் இடத்துல இந்த கோச்சார குரு இங்கே தான் இருக்காரு. அப்போ 5ஆம் பார்வை இந்த புதனை பார்க்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரோட 9ஆம் பார்வையாவ கும்பத்தை பார்க்கிறார். அப்ப இந்த குரு 9ஆம் பார்வையை இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப கோச்சார சூரியன் எங்க இருக்காரு, இந்த சூரியன் இப்ப கும்பத்துல தான் இருக்காரு. அப்ப கும்பத்துல இருக்கும்போது இங்க இந்த ஜனன கால ஜாதகத்துல அந்த வீடு கொடுத்த சூரியனும் இன்னைக்கு எங்க இருக்காருன்னா இந்த சூரியனோட ஜனன காலத்துல புதன் வீட்டுல தான் இருக்காரு. அப்ப இப்ப திருமணம் நடக்குமா நடக்காதா சார், புதன் புத்தி இவருக்கு ராகு திசையில சுக்கிர புத்தி, இந்த சுக்கிர நீசமாய் தசாபதி ஆட்சி பலனுக்கு இருந்தாலும் இப்ப அஸ்தங்கம் வேற பண்ணி வச்சிருக்காரு. இங்க கிரக யுத்தத்துல வேற இருக்காரு, சூரியன் செவ்வாய் கேது சுக்கிரன் இந்த கிரக யுத்தத்துல இருக்காரு. அப்ப திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்ப குறைவு. அப்ப சூரிய புத்தி வரக்கூடிய காலத்துல இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புத்தி வரக்கூடிய காலத்துல இவருக்கு திருமணம் நடக்கும். அப்ப எப்ப சார் இவருக்கு திருமணம் நடக்கும், இப்பவே இவருக்கு ஜாதகோட வயது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 38 வயசு 5 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நடக்கிற வயசு பார்த்தீங்கன்னா 38 வயசு 5 மாசம். அப்ப இவரோட 40வது வயதிற்கு மேலதான் இவருக்கு திருமணம் நடக்கும். சார் அப்ப நான் எந்த மாதிரி பொண்ணை சார் கட்டுவேன் அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா. இப்ப லக்னத்துக்கு புதன் 7ஆம் தேதி அந்த புதன் தனித்த புதனாவே இருக்காரு. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இவருக்கு திருமணம் செய்யலாம். சரி, அதுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் இருக்காரு. அப்ப கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கும், அது பெண்ணாவே இருக்கிறதுக்கு அதிகம், அது சுக்கிரன் நட்சத்திரம் இருக்காரு அந்த சந்திரன் சார். அப்படிங்கும் போது அப்ப அந்த வீடு 11ஆம் இடத்துக்கு பார்க்க இந்த மனைவி சாணத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது புதனுக்கு 11ஆம் இடம் பார்க்கும்போது திருப்பி அங்க சந்திரன் தான் வரும். தொடர்ச்சியாவே பெண் குழந்தைகளாக தான் இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு பொண்ணை கட்டுவார். அந்த இடத்துல பையன் இருக்கிறதுக்கு வாரிசு இருந்தாலும் இளையவனா இருந்தாலும் பட்சத்தில் தப்பிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பையனே இல்லை அப்படின்னாலும் திருமணம் செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம். 3 குழந்தைக்கு கண்டிப்பாக தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது. கண்டிப்பாக 3 பேர், ஒரு 2 பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாவது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கும், பையன் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல திருமணம். அப்போ எங்கே சார் திருமணம் நடக்கும், எந்த திசையில் நடக்கும் அப்படின்னா புதன் ஆகப்பட்டவர் எங்கே உட்காந்துருக்காரு, தான் இருக்கும் திசைக்கு இது சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த திசை அப்படின்னு சொல்லக்கூடியது காற்று ராசி. அப்போ திசைன்னு சொல்லும்போது தெற்குல வந்துடும். அப்போ தான் இருக்கும் திசைக்கு தெற்கு இல்லைன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொண்ணு வந்து அமைக்கலாமானா அமைக்கலாம். அப்போ சொந்தத்தில் முடியுமா அந்நியத்தில் முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த புதன் ராகு சாதத்தில் இருப்பதனால கண்டிப்பாக அந்நியத்தில் தான் முடியும்.
இவர்கள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருப்பாரா சார் அப்படின்னு கேட்டோம்னா 5-7 தொடர்பு இருக்கிறதுனால, இங்க ராகு சாரத்தில் இருக்கிறதுனால இவர் ஒரு பெண்ணை கல்யாணம், அதாவது லவ் பண்ணியிருப்பாரு, சக்சஸ் ஆயிருக்காது. காதல் கண்டிப்பா நடந்திருக்கும், ஆனா சக்சஸ் நடந்திருக்காது. அந்த தோல்வி சந்திச்சிருப்பார். அப்ப அந்த தோல்வி சந்திச்சதுனால அதுலயும் ஒரு அவமானப்பட்டு பிரச்சனை கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 100% சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பா உண்டு. ஏன்? குரு அவருக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பு பார்க்கப்படுறதுனால கண்டிப்பா கல்யாணம் உண்டு. ஆனா தாமத திருமணங்கிற விஷயம் இங்க இந்த ஜாதகத்துக்கு தெளிவா இருக்கு. சார் இப்ப இவங்க கூட உடன் பிறந்த சகோதர சகோதரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இவரோட தனுசு லக்னம், சந்திரன் இங்க இருக்காரு. 3ஆம் அதிபதி சனி தனுஸ்தானத்துக்கு 12ல மறைவு, மாந்தி கூட. அப்ப இவருக்கு இளைய சகோதரன் கண்டிப்பா இருக்காது, 100% இருக்காது. இதுக்கு துருவ கணிதெல்லாம் இல்லைங்க. இது ஜாதகம் ஆன்லைன்ல வந்து கொடுத்து அவங்க இந்த இடத்துல இப்ப கொடுத்தாங்க, அதை வச்சுதான் போடுறோம். அப்ப இந்த நேரத்தை கொடுக்கும்போது இவங்கள்ட்ட இளைய சகோதரன் சகோதரி உண்டா அப்படின்னா இல்லை. ஏன்னா சனி மாந்தி கூட சேர்ந்ததுனால கண்டிப்பா பிறந்து இறந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு அபார்ஷன் கூட நடந்திருக்கலாம். இவருக்கு பின்னாடி சார் இவருக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது 11ஆம் இடத்தை புதன் பார்க்கணும். அந்த புதன் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பா மூத்த சகோதரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு சாரத்தில் இருக்கு, அது பெண் கிரகம், அது கண்டிப்பா மூத்த சகோதரி இருக்கும், ஆனா சகோதரனா இருக்க மாட்டான். அப்ப உடன் பிறந்த சகோதரன் சொல்லும் போது ஒன்னு பையன் ஒன்னு ஒரு பொண்ணு தான் இருக்கும். இப்ப இந்த தசாபதி நடக்குது, ராகு திசையில சுக்கிர புத்தி இந்த சூரியனோட பிடியில இருக்காரு, 9 குடைவன் 10ல வந்து இருக்காரு. அப்ப என்ன சார் இவர் தொழில் செய்வாரு? அப்ப இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இவருக்கு 9-10 தொடர்பு இருக்கு. முன்னாடி கண்டிப்பா அப்பாவோட தொழில் செஞ்சிருப்பாரு, அதுலயும் நஷ்டம் அடைஞ்சிருப்பாரு. ஏன்னா இந்த புதன் கோச்சார புதன் இங்க ராகுவன பிடியில இருக்காரு. அப்ப ராகு திசை நடக்குது. அப்ப சொத்தை விரயம் பண்ணிருப்பாரு. யாரோட சொத்தை? அப்பாவோட சொத்தை விரயம் பண்ணி நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு. சார் இப்ப என்ன சார் பண்றாரு? இப்ப தொடர்ச்சி இப்போ லக்னாதிபதி குரு புதன் வீட்டில் தான் இருக்காரு. ஒன்னு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, ஐடி சம்பந்தப்பட்டது, இல்ல மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, இல்ல வாய் பேசி பிழைக்கக்கூடிய துறையில ஏதாவது துறையில வேலை செஞ்சுட்டு இருப்பாரா? கண்டிப்பா செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால வருமானம் உண்டா? வருமானம் இப்போதைக்கு தடை. இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு தன்சானத்துக்கு 5ல இருக்காரு. இங்க சூரியன் செவ்வாய் கேது 3 பாவகிரகம்னு சொல்லக்கூடிய பிடியில இருக்கிறதுனால கண்டிப்பா காலபுருஷனுக்கு வீடு 6ஆம் வீடு. இவர் தொழில இப்போதைக்கு வருமானம் குறைவான வருமானத்தில் இருக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அப்படின்னா இப்ப ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் உதாரணத்துக்காக சொல்றேன், தான் முன்னோட சம்பாதிச்சதோட கம்மியான இடத்துக்கு வந்திருக்கணும். அப்ப லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சூரிய தசால தான், சூரிய புத்தி சூரிய தசாவுக்கு மேல தான் இவரோட வாழ்க்கை ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்படிதான் நம்ம இவரோட ஜாதக ஆய்வா சொல்லலாம். ஜாதகர் கேள்வி கேட்குறீங்களா? நீங்க ஜாதகம் கொடுத்தீங்க, கேள்வி கேட்குறீங்களா? ஏன்னா இந்த கொடுத்தவரை இங்கே தான் இருக்காரு, நம்மளோட மீட்டிங்கில் தான் இருக்காரு. சொன்ன பலன்கள்லாம் சரியா? அதாவது ஜாதி மாறி மதம் மாறி, இல்லைன்னா தன்னோட வயது வித்தியாசத்தில் சம வயதில் இருக்கக்கூடிய பொண்ணு, இல்லைன்னா தன்னோட வயதில் மூத்த பெண்ணு, இல்லைன்னா ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு, மாற்றங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது எதிர்காலம் நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஆமாம், இப்போ நேர் கேட்ட கேள்வி வந்து அருமையான கேள்வி. அப்போ அந்த குரு என்ன சாரத்தில் உட்காந்துருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த குரு வக்ரமாகி, நல்லா கேட்டுங்க, இந்த குரு உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் ரிவர்ஸில் இருந்திருக்காரு. பின்னாடி வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ராகுவோட பிடியிலே சிக்கிறார்னு அர்த்தம். நின்ற நட்சத்திர அதிபதி கேது, அசுபதி நட்சத்திரம், அசுபதி அசுவனி 2 ஒன்று தான். இங்கே என்ன பண்ணுறாரு? அந்த சுக்கரன் கூட கேது கனெக்ட் ஆயிடுறாரு. எப்படி நடக்கும்? சரி, ஏன் சூரிய புத்தியில் நடக்கும்னு சொன்னேன்? இந்த லக்னத்துக்கு 9 கூடையவன், மற்ற சூரியன் செவ்வாய் கேது சுக்கிரன் எல்லா பிடியில இருந்தாலும் இந்த சூரியன் இந்த கேதுவோட பிடியில இல்லை, தள்ளி தான் இருக்காரு. அப்ப சூரியனுங்கிறது தலைமை பண்பு, அதாவது தலைமைத்துவம். நான் எத்தனை பேரை வந்தாலும்
நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பேன் அப்படிங்கிறது கிரக வலிமை உண்டு இல்லையா, அதனால தான் இந்த சூரிய புத்தியில அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி. இதுக்கு இந்த சூரியன் திதி சூன்யம், அதுக்கு தான் இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். அந்த 9ஆம் இடம்ங்கிறது இடத்துக்கான கிரக பலம் உண்டு இல்லையா, 9ஆம் இடங்கிறது திதி சூன்யத்தில் இருக்கு, இருட்டில் இருக்காரு. அப்போ 9 கூடவன் 10ல் கனெக்ட் ஆகி உட்காந்துருக்காரு. 10 9 10னாவே தந்தை தொழில் செய்தவர் அப்படின்னு கணக்கு. இப்ப ராகு எங்க இருக்காரு, சமசப்த பார்வை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. நடக்கிற ராகு திசை. ராகுன்னு என்ன பண்ண பெருக்கத்தை கொடுப்பாரு, ஆசை பேராசைனால ஒரு தொழிலாளர் இழந்திருப்பீங்க. உண்மையா? அப்ப இவர் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டார்னா தொழில நஷ்டம் அடைவார். இந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் பேராசை குறைக்கணும். பெருக்கத்தை கொடுப்பார். பெருக்கம் என்னது, அதிகப்படியான ஆசை இருக்கும். இல்ல அதாவது பெருக்காத அப்படின்னா அதாவது ஆசையை வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படாது, குறைச்சிக்கணும் அப்படின்னு என்னது, நமக்கு போதுங்கிற மனமே பொன் செய்கின்ற மனம்னு ஒரு பழமொழி இருக்கு. பொண்ணுங்கிறது குருன்னு சொல்ல உண்டு. அப்ப எனக்கு வந்திருக்கிற ஒரு வருமானம் எனக்கு போதும்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அந்த வருமானத்துல உங்களுக்கு கையை வைக்காது. இல்ல இந்த நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில நீங்க அந்த ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசைகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா மனசளவுல கம்மி பண்ணணும். முதல்ல மனசு. இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு, 9ஆம் இடத்துல தான் இருக்காரு, கோச்சார சந்திரன். நான் ஆரம்பத்துல இங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடியே இங்க ஓடிட்டு இருக்க ஓரை சந்திர ஓரை 4/2 திங்கக்கிழமை அவர் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சந்திரன் இவர் ஜாதகத்துக்கு திரிசூனியத்துல இருந்து உட்கார்றாரு. அப்ப அதிகப்படியான அவர் இருட்டில் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கோச்சார கேது இங்க இருக்காரு. என்னதான் நினைச்சாலும் மனசு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், நீங்க கேட்க மாட்டீங்க, செய்யதான் வைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்ப இந்த சந்திரன் கோச்சார சந்திரன்கிற இந்த இடத்துல இந்த ஜாதக ரீதியா இங்க இருக்க சிம்மத்துல இருக்காரு. அப்ப மலை மீது இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அப்ப வனத்துல இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணும்போது சிறப்பா கொடுக்கும். அம்மன் எந்த அம்மனா இருந்தாலும் சரி, வனத்துல அதாவது காட்டு பகுதியில் இருக்கக்கூடியது. ஏன்னா கேது அப்படிங்கும்போது தனிமை தானே. அப்ப தனிமை அப்படின்னா பத்திரகாளி அம்மன் சொல்லலாமா? கோச்சார கேது அங்கே தானே இருக்காரு. இல்லைன்னா தலை இல்லாத கடவுள், இல்லைன்னா தலை மாறிய கடவுள், இல்லைன்னா அதாவது பாம்பு மேல குடை மாதிரி வச்சிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடவுளை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க, குறையும். சூரிய புத்திக்கு தான் உங்களுக்கு அது அதிக வாய்ப்பு. சார் இது வந்து நீங்க கேட்குற கேள்வி வந்து பொது பலன். அதாவது சுக்கிர புத்தி அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் பெறாருன்னா 6-11 ஆதிபத்தியம் பெற நீசமாகிறாரு. பிளஸ் அஸ்தங்கமத்தில் உட்கார்ந்துருக்காரு. கிரக ரீதியாவே உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் உங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா, உங்க அந்த சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதக சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கும். அங்க இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அதே அந்த அங்க இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் கேது பகவான் இருக்காரு. அங்க கேதுவும் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் நிற்கும். சரிங்களா? அப்ப அந்த கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா அம்சத்துல நீங்க போய் பார்க்கணும். சுக்கிரன் என்ன நிலைமையில இருக்காரு. சுக்கிரன் உங்களுக்கு அம்சம் லக்னம், துலா லக்னம். சுக்கிரன் பாதகத்துல, இந்த துலா லக்னம் நவாம்சத்துல சொல்றேன், நவாம்சத்தோட சுக்கிரன் பாதகத்துல, துலாத்துக்கு பாதகத்துல இருக்கும்போது எப்படி கொடுப்பாரு? அப்ப சரியாக மாட்டார்ல. அம்சத்தையும் பார்க்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு இது ஏன்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இது பொருந்துமா? பொருந்தும். நவாம்சப்படி அந்த சுக்கிரன் பாதகத்தில் இருக்கும்போது பாதகத்தை தான் செய்வாரு. உங்களுக்கு இயல்பாவே அந்த இடம் திரிசூனியமாகவும் போயிடுச்சு. எங்க அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜாதக ரீதியாவே இவருக்கு சூரியன் பவன் 9ஆம் பாவத்துக்கு உடையவர். அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் இருக்காரு. அந்த சந்திரன் இவரை பொறுத்த வரைக்கும் குரு 9ஆம் பார்வையை பார்க்கிறார்.
நட்சத்திர இந்த சூரியன் இங்க இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த குரு 9ஆம் பார்வை பார்ப்பார். அப்ப நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தவங்களுக்கு ஒரு பலன் உண்டு இல்ல, பலம் பெறுவார் இல்லையா. அப்ப அதனால அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க அந்த காலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வியா? மீதி உள்ள காலம் தான் சூரிய திசைக்கு மேல தான் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சூரிய புத்திக்கு மேல வரும், தாமதமாகும். குறைஞ்சது 30 லட்சமா இருந்தாலும் சரி, இல்ல 3 கோடியா இருந்தாலும் சரி, 30 கோடியா இருந்தாலும் நீங்க இழந்திருக்கணும். எத்தனை கோடி இழந்தீங்க? லட்சமா எத்தனை லட்சம் இழந்தீங்க? கண்டிப்பா இழப்பு உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கோச்சார சனி பகவான் இங்க குருவை தொடரும்போது மீட்டுருவீங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 2 கூடியவன் குரு பகவான். குரு அந்த இந்த குரு ஆக்சுவலி இந்த 2ஆம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குரு உங்களுக்கு பணம் வரக்கூடிய 2ஆம் இடம் தான். அப்போ இந்த லக்னத்துக்குரிய 2 கூடியவன் 3ல் இருந்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கடந்த கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகளில் தான் நீங்கள் நிறைய நஷ்டத்தை செஞ்சுருப்பீங்க. என்ன சொல்ல போனால் இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி பார்க்கும்போது சனி பகவான் 6ஆம் தேதி தான் இங்கே போகிறாரு. திருக்கணிதப்படி ஆல்ரெடி போயிட்டாரு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 5 வருடத்தில் நிறைய பொருளாதாரத்தை இழப்ப சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா தனம் கொடுக்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு எங்கே இருக்காரு? மாந்தி கூட சேர்ந்து 12ல் இருக்காரு. சுருண்டு படுத்துக்கிட்டா இருந்தானே சொல்லுவோம், பணம் எப்படி வரும்? அப்போ இழந்ததை மீட்கணும் இல்லையா? அப்போ இழந்த குருத்தோட கோச்சார சனி உங்களை தொடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். சார், ஒரே இந்த இடத்துல மட்டும் நான் பலன் சொல்ல கடமைப்பட்டேன்னா, நாங்கள் வந்து பார்க்குறது எல்லாமே பாரம்பரியத்தில் வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக காலத்துக்கு நின்றாப்புல திருக்கணிதம் சேர்த்து எடுத்து பார்க்க சொல்லும் போது இது ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வராது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் இப்படி தான் அப்படின்னு உங்களால் எழுத முடியும்னா கண்டிப்பாக எழுத முடியும். ஏன்னா அதுக்கு பலன் போகிறதுக்கு உங்களை தசாபுத்தி தான் நிர்ணயிக்கும். அப்போ அந்த தசாபுத்தியில் நீங்கள் சரியான எந்த ஜோதிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியா இருந்ததா? அப்போ பலன் பின்னாடி நடக்க போகிறதுக்கு இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பின்னாடி நடக்கும்போது என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நன்றி. என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா பண்டிட் சுக்கரன் செந்தில். எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501. என்னோட வாட்ஸ்அப் எண் 99 430 38 285. இதுவரை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கம். யாருக்காவது என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் ஆனால் ஆன்லைன் வழியாக தொடர்பு கொள்ளுங்க. என்னோட தொலைபேசி எண்கள் 80 720 73 501. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நன்றிங்க.